இறைவனான சொக்கநாதர் சுறாமீனாக திரிந்த திருநந்தி தேவரை வலைவீசி பிடித்து மீனவ பெண்ணான உமையம்மையை மணந்ததை குறிப்பிடுவது வலைவீசிய படலம் என்று திருவிளையாடல் புராணத்தில் உள்ளது. சொக்கநாதரிடம் அன்பு கொண்டிருந்த மீனவ தலைவனின் விருப்பத்தை நிறைவேற்றியும் கவனச்சிதறலாக இருந்த உமையம்மை திருநந்தி தேவருக்கு தண்டனை அளிக்கவும் இத்திருவிளையாடல் நிகழ்த்தப்பட்டதாக கருதப்படுகிறது. உமையம்மை திருநந்தி தேவரின் சாபம். ஒரு சமயம் கைலாயத்தில் சிவபெருமான் உமையம்மைக்கு வேதத்தின் உட்பொருளை விவரித்துக் கொண்டிருந்தார். இறைவனாரின் பாடத்தை கவனிக்காமல் உமையம்மை கவனக்குறைவாக இருந்தார். இதனை அறிந்ததும் சிவபெருமான் கோபம் கொண்டு, உமையே, நான் சொல்லிக் கொண்டிருக்கும் வேதத்தினை தெரிந்து கொள்ள ஆர்வமின்றி கவனக்குறைவாக இருந்ததால் நீ படிப்பறிவு இல்லாத மீனவ பெண்ணாக மாறக்கடவாய் என்று சாபமிட்டார். இதனை கேட்டதும், ஐயனே, தாங்கள் என்னுடைய பிழையை பொறுத்து அருளுங்கள், சாபத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினார். இறைவனாரும் என்னுடைய பக்தனான மீனவ தலைவனின் விருப்பத்தை நிறைவேற்ற இத்திருவிளையாடலை நிகழ்த்தினோம். இறுதியில் உன்னை வந்து யாம் மனம் செய்து கொள்வோம், அஞ்சாதே என்று திருவாய் மலர்ந்தருளினார். உமையம்மையின் சாபத்தினை அறிந்த கணபதியும் கந்தனும் கைலாயத்திற்கு விரைந்தனர். நந்திதேவர் தடுத்தும் இருவரும் கேளாது சிவபெருமானை கண்டு அங்கிருந்த வேத நூல்களை தூக்கி கடலில் வீசினர். இதனை கண்டதும் இறைவனார் நந்தி தேவரிடம், நீ கணபதியையும் கந்தனையும் முறையாக தடுக்காமல் கைலாயத்திற்குள் அனுமதித்ததால் சுறாமீனாக மாறி கடலில் திரிவாய் என்றார். இதனை கேட்டதும் நந்தி தேவர், ஐயனே, உங்களையும் கைலாயத்தையும் பிரிந்து என்னால் இருக்க இயலாது, தயவு கூர்ந்து என்னை காப்பாற்றி அருளுங்கள் என்றார். இறைவனார் நந்தி தேவரிடம், மீனவ பெண்ணான உமையம்மையை திருமணம் செய்ய யாம் வரும்போது உன்னுடைய சாபம் நீங்கும் என்று அருளினார். இறைவனாரின் சாபப்படி உமையம்மை மதுரைக்கு கீழ்திசையில் இருந்த பாக்கம் என்னும் மீனவ ஊரில் புனை மரத்துக்கு அடியில் குழந்தையாக கிடந்து அழுதார். அம்மையின் அழுகுரல் குழந்தை பாக்கியம் இல்லாத மீனவ தலைவனின் காதில் விழுந்தது. மீனவ தலைவன் அழுகுரலின் திசையில் சென்று குழந்தையை பார்த்ததும், இக்குழந்தை எனக்கு சொக்கநாதர் தந்த பரிசு என்று எண்ணி குழந்தையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மனைவியிடம் கொடுத்து வளர்த்தான். நந்தி தேவரும் சுறாமீனாக பிறந்து கடலில் வீசி எறியப்பட்ட வேதங்களை மீட்டு இறைவனாரிடம் தந்துவிட்டு கடலில் திரிந்து கொண்டிருந்தார். அம்மையும் நாளடைவில் திருமண பருவத்தை எட்டிய குமரி பெண்ணானாள். கடலில் இருந்த சுறாவானது அங்கு மீன் பிடிக்க வரும் மீனவர்களின் வலையை கிழித்து படகுகளை கவிழ்த்து தொந்தரவு செய்து வந்தது. நாளுக்கு நாள் சுறாவின் தொந்தரவு அதிகமாகவே மீனவ தலைவன் சுறாவினை அடக்கும் வீரனுக்கு தன்னுடைய பெண்ணை திருமணம் செய்து தருவதாக முரசு அறிவித்தான். தங்களுடைய உயிருக்கு பயந்து யாரும் சுறாமீனை அடக்க முன்வரவில்லை. இந்நிலையில் இறைவனார் அழகான மீனவ இளைஞனாக தோன்றினார். மீனவ தலைவன் முன் சென்று, ஐயா, நான் வலை வீசி மீன் பிடிப்பதில் வல்லவன். என்னுடைய ஊர் மதுரையாகும். நான் சுறாவினை அடக்கி தங்களுடைய மகளை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றார். இதை கேட்டதும் மீனவ தலைவன், தம்பி, நீங்கள் கூறுவது போல் அது ஒன்றும் சாதாரண மீன் இல்லை. பல வலைகளை கிழித்தும் கலன்களை கவிழ்த்தும் உள்ளது அது. ஆதலால் அதனை பிடிப்பது அத்தனை சுலபம் இல்லை என்றார். இதனை கேட்ட இறைவனார், அது என்னுடைய பிரச்சனை. நீங்கள் வாக்களித்தபடி சுறாமீனை வெற்றி கொண்டால் நீங்கள் உங்களுடைய பெண்ணை எனக்கு திருமணம் செய்து தாருங்கள் என்று கூறி சுறாமீனை பிடிக்கச் சென்றார். இறைவனார் தன்னுடைய உடலினை திருக்கி வலையை வீசி சுறாமீனை பிடித்தார். பின்னர் கரைக்கு அதனை இழுத்து வந்து மீனவ தலைவனிடம் காண்பித்தார். மீனவ தலைவனும் ஒப்பந்தம் செய்தபடி தன்னுடைய பெண்ணை மீனவனான இறைவனாருக்கு திருமணம் செய்வித்தார். பின்னர் மணமக்கள் பார்வதி பரமேஸ்வரராக மீனவர்களுக்கு காட்சியளித்தனர். சுறாமீனாக இருந்த நந்தி தேவரும் சுயரூபம் பெற்று கைலையை அடைந்தார். இறைவனார் சொக்கநாதராக மாறி அங்கையர்க்கன் அம்மையுடன் மதுரையம்பதியில் இனிது வீற்றிருந்தார். நாம் செய்யும் செயலில் கவனக்குறைவாக இருந்தால் அது துன்பத்தை விளைவிக்கும் என்பதே திருவிளையாடல் புராணத்தில் வரும் வலைவீசிய படலம் கூறும் கருத்து ஆகும்.